ஓம் சாந்தி குழந்தைகளே. பழைய உடலையும் பழைய உலகத்தையும் முற்றிலும் மறந்து உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஆத்மா என புரிந்து என்னை நன்றாக நினைவு செய்ய வேண்டும். உலகத்தின் மீதுள்ள ஆசை, உடலின் மீதுள்ள மோகம், உறவுகள் மீதுள்ள பற்று, எல்லைக்குட்பட்ட பெயர், புகழ், போட்டி, பொறாமை, காமம், இதுபோல பல்வேறு ஆசைகள், இச்சைகளிலிருந்து நீங்கள் முதலில் சூட்சுமமாக விடுபட வேண்டும். பின்பு உங்களுக்கு அதிகப்படியான அன்பு இந்த உலகின் பொருட்களின் மீது ஏற்படாது. அதற்கு நீங்கள் யோக அக்னியை பயன்படுத்த வேண்டும். ஜூவாலாமுகி யோகத்தை அதிகப்படுத்த வேண்டும். பின்பு மெல்ல மெல்லமாக உங்களுக்கு இந்த உலகத்தின் மீதுள்ள ஆசை குறையும். உடலின் மீதுள்ள பற்றுதல் நீங்கும். அதற்கு பிறகு நீங்கள் என்னிடம் ஓடோடி வருவீர்கள். அப்பொழுது நீங்கள் என்னை முழுமையாக உணர்வீர்கள். என் அன்பை முழுமையாக சுவைப்பீர்கள். இறைவனின் அன்பான பிரசாதத்தை அனைவராலும் சாப்பிட முடியாது குழந்தாய். யாருக்கு இந்த உலகத்தின் மீது எந்த ஆசைகளும் இல்லையோ அவர்கள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் ஆக முடியும். அதாவது சிவனின் சரிபாதி அந்த பார்வதி தேவியாக உலகத்தின் தாயாக மாற முடியும். எப்பேற்பட்ட சங்கிலியாக இருந்தாலும் சரி, பாபா குழந்தைகளின் சங்கிலியாக இருந்தாலும் சரி, தங்க சங்கிலியும் சங்கிலிதான். பாபா மீதுள்ள பற்று மட்டும்தான் இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பாப்தாதா சென்டர் மீதுள்ள பற்றும் இருக்கக்கூடாது. சில குழந்தைகள் இரும்பு சங்கிலியிலிருந்து வெளிவந்தார்கள். ஆனால் தங்க வைர சங்கிலி, அதாவது சூட்சும கயிற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். இவங்கள் என்னோட தாதி, என்னோட தீதி, என்னோட சென்டர், என்னோட வெற்றி என்று. உங்களுடையவர் நான் மட்டும்தான். வேறு யாரும் இருக்கக்கூடாது குழந்தைகளே. அப்பேற்பட்ட குழந்தைகளால் மட்டும்தான் என்னுடைய இதய சிம்மாசனதாரியாக மாற முடியும். என் இதயத்தில் அமருவதற்கு நிறைய இடம் இருந்தாலும் வெறும் சில குழந்தைகள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் யார் என்று உங்கள் ஆழ்மனதிடம் கேட்டு பாருங்கள். உங்கள் ஆழ்மனது விடை தரும். ஓம் சாந்தி.